சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே சொத்து சொகம் ஏதும் வேண்டாமையா. சொன்ன கதை இல்ல கேட்ட கதை இல்ல இந்த கதை போல வேறேதையா. ஆயிரையான பலம் அண்ணன் தம்பி சேர்ந்திருந்தா பாசத்தையும். வணக்கம் நெவில் அண்ணா. இன்றைக்கி ஒரு வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத சம்பவம் ஒன்று நடந்திருக்கு, அப்படி தானே? ரைட். இன்றைக்கி உங்களோட வாழ்நாளில் அரை சதத்தை அடிச்சிருக்கிறீங்க. 50வது பர்த்டே வீட்டில் செம்மையாக சிறப்பாக சொந்த பந்தங்களோட கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க. அதை மேலும் சிறப்பிக்கிறதுக்கு ஒருத்தங்க சர்ப்ரைஸாக நெவில் அண்ணாக்கு வாழ்த்தி நிறைய கிஃப்டெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. ரைட். ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி அண்ட் ஈவெண்ட்ஸ்லேருந்து வந்திருக்கிறோம். முதல்ல எங்கள் சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் நெவில் அண்ணாக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இப்போ நெவில் அண்ணா தான் கண்டுபிடிச்சு சொல்லணும் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்டை யார் உங்களுக்காக அனுப்பியிருப்பாங்க. ஆன்டின்ற மக்கள் என்ன பேர் அவங்களுக்கு? தர்ஷினி, ஷியாமினி, அஜித். எங்கே இருக்கிறாங்க அவங்க? கனடாவில். ஃபர்ஸ்ட்டாக சொல்லியிருக்கிறீங்க 3 பேர் ஆன்டின்ற பிள்ளைகளை. ஆனால் அவங்க ஏமாற்றிட்டாங்க நெவில் அண்ணாவை. வேறு யாராச்சும்? ஆன்டிக்கு என்ன பேர்? கௌரி. இல்லை, அவங்களும் அனுப்பல. வேறு யாராச்சும்? வேறு யாருமே இல்லையா அப்படி உங்களோட பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணக்கூடிய மாதிரி? வேற யாருமே அனுப்ப மாட்டாங்களா? அவங்க 2 பேர் இருந்தானு உறுதியா சொல்றீங்க. ஆனா நாங்க சொல்றோம் இல்லையண்டு. உங்களை சர்ப்ரைஸ் பண்ண வேற ஒருத்தங்க அனுப்பியிருக்கிறாங்க. வேற யாராச்சும்? பிள்ளைகள் என்ன பேர் பிள்ளைகளுக்கு? கிறிஸ்டன் இல்லை. சரி, ஃபர்ஸ்ட்டாக ஒரு கிஃப்டை தருவோம். என்ன உங்களை வாழ்த்தி உங்களுக்காக அழகான கேக் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. 50th ஹாப்பி பர்த்டே நெவில் அண்ணாண்டு போட்டிருக்கிறாங்க. கேக்கில் போட்டு ஒரு அழகான கேக் கொண்டு அனுப்பியிருக்கிறாங்க நெவில் அண்ணாக்காக. விஷயம் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. ரைட், அதை அப்படியே வையுங்கோ, கவனம் சாரா. ரைட், ஃபர்ஸ்ட் கிஃப்டை நெவில் அண்ணாக்கு தந்துட்டேன். 3 பேரை சொன்னீங்க. ஆன்டியை சொன்னீங்க கௌரியன்ட்டு, ஆன்டின்ற பிள்ளைகளை சொன்னீங்க அஜித், மற்றவங்க என்ன ஷியாமினி, தர்ஷினி, ஷியாமினியை சொன்னீங்க. அவங்க அனுப்பல. வேறு யாராச்சும்? வேறு யாரும் அனுப்ப சான்ஸ் இல்லையா? அவங்க எல்லாம் செஞ்சிருப்பாங்கன்னு உறுதியாக சொல்கிறீங்க. வேறு யாக்கள் அனுப்புறது சான்ஸ் இல்லைன்றீங்க. சரி, பார்ப்போம். அடுத்ததும் ஒரு கிஃப்ட் ஒன்று தந்துருக்குறாங்க உங்களுக்காக. ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. இந்த கிஃப்ட் பாக்ஸை நாங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முதல்ல இந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? தெரியல. சரி, நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, வாழ்த்துக்கள். ஓமம் திறந்து பார்க்கலாம். அப்படி மூடியை மட்டும் ஓப்பன் பண்ணுங்க. ரைட், என்ன அனுப்பியிருக்காங்க? காசு அனுப்பியிருக்காங்க. எடுத்து பாருங்க. எடுத்து என்னங்க பார்ப்போம் எவ்வளோ அனுப்பியிருக்கிறாங்கன்ட்டு. $50,000. உங்களோட 50வது பர்த்டேக்காக $50,000 பெறுமதியான ஒரு கேஷ் பாக்ஸ் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. ரைட், இப்படி பார்த்து செஞ்சுருக்கிறாங்க. நெவில் அண்ணாண்டு 50வது பர்த்டே சந்தோஷப்படுத்தி ஆச்சரியப்படுத்துறதுக்காக செஞ்சுருக்கிறாங்க. யாராக இருக்கும்? அதே ஆக்களை தான் திருப்பி சொல்கிறீங்க. சரி, பார்ப்போம். எய்டன் அங்கே வாங்க.
ரைட். எய்டனுக்கு என்ன ஸ்பெஷல், என்ன விசேஷம் கிட்டடியில் நடந்தது? எனக்கு கோழி கோமியம் ஹோலி கம்யூனியன் நடந்தது. வேறு ஏதாவது ஸ்பெஷல் நடந்ததா எய்டனுக்கு? இல்லை. சரி, எய்டனுக்கும் வந்து இன்றைக்கி கிஃப்ட் அனுப்பியிருக்கிறாங்க. யார் அனுப்பியிருப்பாங்க எய்டனுக்கு? என்ன பேர் அப்பம்மாக்கு? கௌரி அப்பம்மா. இல்லை, வேறு யாராச்சும்? சாமினி அத்தை. இல்லை. சரி பாப்போம். உங்களுக்கும் ஒரு கிஃப்ட் பாக்ஸ்ன்னு அனுப்பியிருக்கிறாங்க, ஹெய்டனுக்கும் ஒரு கிஃப்ட் பாக்ஸ்ன்னு அனுப்பியிருக்கிறாங்க. அப்பாவுக்கு வந்த பாக்ஸை பார்த்தீங்க தானே? என்ன வந்தது அப்பாவுக்கு? காசு. அப்போ உங்களுக்கு காசு வந்திருக்குமா? ஆ சரி, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். என்ன நாங்கள் ரைட், என்னங்க வாழ்த்துக்கள். ரைட், ஓப்பன் பண்ணுங்க. காசு என்னங்க பார்ப்போம். என்ன தெரியுமா? அப்பாட்ட கொடுத்து என்னங்க இப்போ? ₹25,000 காசு வந்து எய்டனுக்காக அனுப்பியிருக்கிறாங்க. யார் அனுப்பியிருப்பாங்க? எய்டன் அப்பம்மா. ஷுவராக சொல்கிறீங்களா? சரி பாப்போம். அதோட வந்து பிரிட்னி. பிரிட்னி வணக்கம். உங்களுக்கும் கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. என்ன விசேஷம் நடந்தது? ஒன்றும் நடக்கல. ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ வந்து போட்டு உங்களுக்காக வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் அனுப்பியிருக்காங்க. ஓஎல் எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணீங்க அப்படியா? ரைட், உங்களுக்காக ஒரு கிஃப்ட் பாக்ஸ் அனுப்பியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் பிரிட்னி. ரைட், ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். உங்களுக்காக வந்து ₹10,000 காசு பெறுமதி அனுப்பியிருக்கிறாங்க. யார் அனுப்பியிருப்பாங்க பிரிட்னிக்கு? அப்பம்மா. எல்லாரும் அப்பம்மாவே சொல்கிறீங்க. அந்த அப்பம்மாண்ட பேரை கௌரின்னு சொன்னீங்க. அவங்க தான். ஷுவராக சொல்கிறீங்களா? ஷுவரா? மாற்றம் இல்லை. சரி, 3 பேரும் சேர்ந்து சொல்லுங்கள் பார்ப்போம் யார் அனுப்பியிருப்பாங்கன்ட்டு. 3 பேரும் சேர்ந்து சொல்லுங்கள் பார்ப்போம் யார் அனுப்பியிருப்பாங்கன்ட்டு. எய்டன்ட அத்தையும் பிரிட்னின்ற அப்பம்மாவும், அதாவது அத்தை அப்பம்மா 2 பேருக்கு. சரி, யாராக இருந்தாலும் நாங்கள் வந்து முதல்ல அப்பாவுக்கு அனுப்பினவங்க சார்பாக கேக்கை கட் பண்ணுவோமே. கேக்கை கட் பண்ணிவிட்டு தொடர்ந்து பார்ப்போம் யார் அனுப்பியிருப்பாங்கன்ட்டு. ரைட் ரைட், ஊதினூருங்க. ஊதுங்க ஊதுங்க. ரைட், கட் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் நெவில் அண்ணா, ஹாப்பி பர்த்டே டு யூ. நீங்களா போங்க தீதி. ரைட். ஆமா ஆன்ட்டி. சாமினி தரிசனி ரோ என்ன யோசிக்கிறீ செளிய நெவில் அண்ணாக்கு இப்போ அனுப்பினவங்க சார்பாக வந்து கேக்கும் கட் பண்ணி 50வது பர்த்டே ப்ளீட் ஆக்கிட்டோம். அப்படி தானே? ரைட், ஃபைனலாக சொல்லுங்க பார்ப்போம் யார் அனுப்பியிருப்பாங்கன்ட்டு. ஜீவா மாதிரி சூப்பர். அதே ஆன்சர் அப்படியா? சரி, நீங்கள் நினைச்ச மாதிரியே உங்களோட ஆன்டி ஃபேமிலி அண்ட் தர்ஷினி, ஷியாமினி அண்ட் அஜித் அவங்க தான் கனடாவிலேருந்து இந்த சர்ப்ரைஸை வந்து என்னாக்காகவும் எய்டனுக்காகவும் பிரிட்னிக்காகவும் வழங்கியிருக்கிறாங்க. ஹாப்பியா? எதிர்பார்த்தீங்களா இப்படிலாம் செய்வாங்கன்ட்டு? இல்லை. என்ன சொல்ல போகிறீங்க நெவில் அண்ணா? என்ன சொல்ல போறீங்க? நன்றி. எய்டன் என்ன சொல்ல போறீங்க? அப்பம்மாக்கள் அத்தையாக்களுக்கு தேங்க்யூ. பிரிட்னி தேங்க்யூ. ஓகே, மீண்டும் வந்து எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பின ஆன்டி ஃபேமிலி மற்றும் தர்ஷினி, ஷியாமினி, அஜித் அவங்க சார்பாகவும் கனடாவிலேருந்து அனுப்பியிருக்கிறாங்க.
அவங்க சார்பாகவும் மீண்டும் நெவில் அண்ணாக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் கூறி எய்டனுக்கும் பிரிட்னிக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.